ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றுல ஒரே ஒரு கப் சோம்பு தண்ணி குடித்தா உங்கள் உடலில் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியணுமா? நிறைய பேர் சோம்பை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வாயில் வாசனை வருங்கள, அதுக்காக மென்று சாப்பிடுவாங்க. ஆனால் உண்மையில் சோம்பு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான இயற்கை மருந்து அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? சோம்பில் இருக்கக்கூடிய இயற்கை பொருட்கள் இருக்குல்ல, அது செரிமானத்தை மேம்படுத்தும், உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுது, வயிறு வீக்கத்தை குறைக்குது, உடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு கூட உதவியாக இருக்குங்க. அதுவும் தினைக்கும் சோம்பு தண்ணி குடித்தா இன்னும் அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே தான் ஒரு முக்கியமான கேள்வி வரும். சோம்பு தண்ணியை எப்படி குடிக்கணும்? எவ்வளவு அளவு குடிக்கணும்? யாரெல்லாம் குடிக்கக்கூடாது? தினமும் சோம்பு தண்ணி குடித்தா கிடைக்கிற 10 அற்புதமான நன்மைகளை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து நீங்களும் சோம்பு தண்ணி குடிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சோம்பை இங்கிலீஷில் ஃபெனல் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் விட்டமின் சி, கால்சியம், அயன், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்னு எல்லாமே இருக்குது. இந்த சத்துக்கள்லாம் நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். சோம்பை தண்ணியில் ஊற வச்சோ இல்லைன்னா கொதிக்க வச்சோ குடித்தா அதோட சத்துக்கள் எல்லாம் தண்ணியில் கலந்து உடம்புக்கு நல்ல பலனை கொடுக்கும். சோம்பு தண்ணியோட முக்கியமான நன்மை இருக்குல்ல, அது செரிமானத்தை மேம்படுத்துது. சோம்பில் இருக்கக்கூடிய நேச்சுரல் எண்ணெய் இருக்குல்ல, அது வயிறு எரிச்சல், கேஸு, ப்ளோட்டிங் இது எல்லா பிரச்சனையும் குறைக்குது. அதனால தான் நிறைய ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சோம்பு சாப்பிட கொடுப்பாங்க. பாடி வெயிட்டை குறைக்க ட்ரை பண்ணுறவங்களுக்கு சோம்பு தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். சோம்பு இருக்குல்ல, இது மெட்டபாலிசத்தை அதிகரிக்க உதவுது, அதிகமாக பசி வராமல் தடுக்குது. இதனால கலோரி சாப்பிட்றத குறைச்சி வெயிட் லாஸ்க்கு உதவும். நிறைய பேருக்கு சாப்பிட்டதுக்கப்புறமா வயிறில் வீக்கம் வரும். இதுக்கு கேஸ் ப்ராப்ளமும் டைஜஷன் ப்ராப்ளமும் தான் காரணம். சோம்பு தண்ணி குடிச்சிங்கன்னா கேஸ் குறையும், வயிறு சீராக இருக்கும். சோம்பு தண்ணி இருக்குல்ல, அது ஒரு நல்ல டீடாக்ஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். இது உடம்புல இருக்கும்ல, அந்த தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு உதவும். இதனால உடம்பு ரொம்ப லேசாக இருக்கும். சோம்பில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கு. ஸ்கின் க்ளோ ஆகும், முகப்பரு குறையும், ஸ்கின் ஹெல்த்து கூட மேம்பட ஆரம்பிக்கும். சோம்பு தண்ணி அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். பொட்டாசியம் இருக்குல்ல, அது பிளட் ப்ரெஷரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உதவுது. அதனால சோம்பு தண்ணியை குடிக்கிறது இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது. நிறைய பேருக்கு பேட் ப்ரீத் பிரச்சனை இருக்கும். சோம்பு தண்ணி இருக்குல்ல, அது பாக்டீரியாவை குறைக்க உதவுது, மவுத்துக்கு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும். சோம்பு தண்ணி குடிக்கிறது பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி பீரியட்ஸ் பெயினை குறைக்குது. சோம்பில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இதனால இம்யூனிட்டி அதிகரிக்கும். இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குல்ல, அதெல்லாம் குறைக்கும். சோம்பில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸு கண்களோட ஆரோக்கியத்துக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோம்பு தண்ணியை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சோம்பு தண்ணியை ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க. சோம்பு தண்ணியை 2 மெத்தடில் ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் தண்ணியில் 1 டீஸ்பூன் சோம்பை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் வடிகட்டி குடிக்கலாம். செகண்ட் மெத்தட் பார்த்தோன்னா, 1 கப் தண்ணியில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி குடிக்கலாம். இந்த சோம்பு தண்ணியை எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குடிக்கலாம். யாரெல்லாம் இந்த சோம்பு தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடி கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். சோம்பு தண்ணி அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லாருக்கும் சேஃப் தான். ஆனால் அலர்ஜி இருக்கவங்க, கர்ப்பிணி பெண்கள்லாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா குடிக்கிறது நல்லது. மொத்தத்தில் பார்த்தா சோம்பு தண்ணி அப்படிங்கிறது ஒரு எளிய இயற்கையான ஆரோக்கியமான பானம் தான். தினமும் 1 கப் சோம்பு தண்ணியை குடித்தா செரிமானம் மேம்படும், பாடி வெயிட் கட்படும், இம்யூனிட்டி அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். இதனால நாளையிலிருந்து உங்களோட டெய்லி லைஃப்பில் சோம்பு தண்ணி குடிக்க ட்ரை பண்ணுங்கள்.
இந்த வீடியோவில் டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல சோம்பு தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் சோம்பு தண்ணியை குடித்து பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.